ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் இருக்குது. இந்த ஆயிலையும் இதில் விடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரம் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து 4 சின்ன பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் வதங்க விடுவோம். இப்போ ஒரு 3 நிமிஷம் வந்து இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கி இருக்கிறேன். 3 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து சோயா மீட் 65 கிராம் சோயா மீட் எடுத்து சுடுதண்ணி நல்ல கொதி தண்ணி ஊற்றி மூடி வச்சு நான் ஒரு 10 நிமிஷம். இப்போ இந்த சோயா மீட் நல்லா அவிஞ்சிட்டுது. நான் அதை எடுத்து நீங்கள் பெருசாக இருந்த அந்த சோயா மீட் பெருசாக இருந்தால் நீங்கள் அதை வந்து வெட்டி சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுங்க. 65 கிராம் சோயா மீட் எடுத்து ஊற வச்சு நான் இப்போ இதையும் இதில் போடுங்க. உப்பு இருக்குது, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் செய்கிறங்க. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் இருக்குது, இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட சேருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் நல்லா வதங்க விடுவோம். சோயா மீட் பெரிய பெரிய பீஸாக இருந்தேன்னு சொன்னால் இந்த கட்லெட் பிடிக்க வந்து வெடிக்க பார்க்கும். நான் இப்போ அடுப்பை வந்து மீடியத்துக்கு கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். குறைச்சி போட்டு இதை கொஞ்சம் வதங்க விடுவோம். இது ஒரு 6 நிமிஷம் வந்து இதில் நான் வதங்க விட்டேன். நான் இப்போ இது நல்லா வதங்கிட்டுது. உப்பை செக் பண்ணி பாருங்க. உங்களோட ஸ்பைஸை உங்களுக்கு உரைப்பு காணுமான்னு செக் பண்ணி பாருங்க. காணாடிக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து இன்னும் வதக்கி எடுக்கலாம். ஸோ இந்த 6 நிமிஷத்துக்கு பிறகு உருளைக்கிழங்கு இருக்குது 300 கிராம், எல்லாட்டிக்கு 3 மீடியம் உருளைக்கிழங்கு எடுத்து இதை அவிச்சு தோலெல்லாம் முறித்து இப்போ மசிச்சு வச்சுருக்கோம். கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ இந்த 6 நிமிஷத்துக்கு பிறகு இந்த சோயா மீட்டுக்குள்ளே போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை டேஸ்ட் பண்ணி பாருங்க, உப்பு காணுமாண்டு. நல்லா இதை மசிச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணி போட்டு நான் 2 நிமிஷம் வந்து மீடியது கொஞ்சம் குறைச்சி வச்சு இதை நான் அவிய விட போகிறேன். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் ஆகிட்டு, 2 நிமிஷம் ஆகிட்டுது. 2 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். 2 மினிட்ஸ் அப்புறம் அடுப்பை நிப்பாட்டி போட்டு உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் தேசிக்காய் புளி, லைம் ஜூஸ் அல்ல லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏன்னா நான் இன்றைக்கு இதில் வந்து தேசிக்காய் புளி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு டேஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் தேசிக்காய் புளி விடுங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. தேசிக்காய் புளி விட்டிங்கன்னு சொன்னால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நான் இப்போ இதை ஆற விட போகிறேன். இது செய்து முடிஞ்சுது. சோயா மீட் நல்லா கூலாக போன பிறகு இப்படி எடுத்து ரவுண்டாக பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச சைஸுக்கு நீங்கள் ரவுண்டாக பிடிச்சிடுங்க. ஸோ இது மிரக்கறி கட்லெட்டுடைய நான் முட்டை சேர்த்து முட்டை ஒன்றும் சேர்க்கல. ஸோ முட்டையில் துவச்செடுக்க போகிறேன். ஸோ நான் என்ன செய்தேன்னு சொன்னால் 1/2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு இதை கரைச்சி வச்சிருக்கிறேன். ஆகலும் திக்காகவும் கரைக்க தேவையில்லை, ஆகலும் தின்னாகவும் கரைக்கிறீங்களா. இந்த இப்படி ஒரு இது பதத்துக்கு கரைச்சி எடுத்தீங்கன்னா காணும். வந்து நான் ரஸ் தூளை வந்து இந்த பிரெட் க்ரம்ஸை வந்து நான் யூஸ் பண்ணுறேன், ஃப்ளேவர்ட் பிரெட் க்ரம்ஸ். நான் இதை வந்து எடுத்து ஜஸ்ட் ஒரு கண்டெய்னருக்கு போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து இப்படி இதுக்குள்ள போட்டு நீங்கள் பிரட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்குது. ஒரு கட்லெட் எடுத்து இந்த மாவில் துவைப்போம். மாலை துவச்சி எடுத்துட்டு இப்போ நான் சொன்ன இந்த பிரெட் க்ரம்ஸ் கண்டெய்னர் இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவு இந்த பிரெட் க்ரம்ஸை இந்த கண்டெய்னரில் போடுங்க. போட்டுட்டு இதை வந்து நல்லா சுற்றி எடுத்திங்கன்னா நல்லா டைட்டாக நல்லா உருண்டியாக வரும். நீங்கள் கையால் சேர்க்குற மாதிரி இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டிப் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பொரிக்கைக்கு வந்து நல்ல பர்ஃபெக்டான கட்லெட் வரும். இப்படி நல்ல ரவுண்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு கட்லெட் எடுத்து மாலை துவச்சிட்டு இந்த ரஸ்க் இதுக்குள்ள போட்டுட்டு நீங்கள் கை வைக்கவே தேவையில்லை. கை வைக்காமே இப்படி செய்து எடுத்துக்கின்னு சொன்னால் ஈஸி பர்ஃபெக்டாக ரவுண்டாக வந்திருக்கு. ஸோ மீடியத்தில் ஹீட்டை வச்சுருக்கிறேன். மீடியத்தில் ஹீட்டை வச்சு இந்த எண்ணெய் வந்து கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்படி ஒரு சின்ன ஸ்டிக் எடுத்து வச்சு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குட்டி குட்டி பபிள்ஸ் வருதில்ல, இப்படி வரைக்கும் இந்த டெம்பரேச்சர் வந்து பர்ஃபெக்டான டெம்பரேச்சர் இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ நான் இந்த கட்லெட் எல்லாம் உருட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் பொரிச்சு எடுப்போம். ஸோ அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் பொரிச்செடுக்கணும்.
இப்படி கோல்டன் ப்ரௌனை வரைக்க இதை இறக்கி எடுங்க ஒரு பேப்பர் டவல் போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த சோயா மீட்டில் செய்த கட்லெட். இது செய்து முடிஞ்சுது.